Hello friends, welcome back to Selva Tech and IT House. நம்ம Terraform tutorial சீரீஸ்ல 7வது வீடியோ இது. இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ்ல இருந்தே கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் Terraform ஸ்டேட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு Terraform ஸ்டேட் ஃபைல் சிம்பிளான ஒரு சிங்கிள் ஃபைல் தான், பட் அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் அது எந்த அளவுக்கு சேஃபாக நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த டாபிக் ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் நீங்க லேர்னிங்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அண்ட் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ டெராஃபார்ம்காக நான் யூஸ் பண்ற இந்த டைரக்டரி பாத்தீங்கன்னா TF Project 2. இதுல ப்ரொவைடர் அப்படிங்கிற ஒரு ஃபைலில் நான் ஆல்ரெடி ப்ரொவைடர் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். என்னோட ரீஜன் பார்த்தீங்கன்னா US East 1. அண்ட் main.tf அப்படின்ற ஒரு ஃபைலில் ஒரு EC2 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸ் செக்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு EC2 கிரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த டைரக்டரி நான் இது வரைக்கும் இனிஷியலைஸே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர்ல ரீஜன் கொடுத்து வச்சிருக்கிறோம், பிளஸ் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கான எக்ஸாம்பிளுக்காக EC2 ரிசோர்ஸ் செக்ஷனையும் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை அப்ளை பண்ணிடலாம். Terraform பிளான் யூஸ் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய விஷயம். இது டெமோ தான் அப்படின்றதுனால நான் டைரக்டா அப்ளை பண்றேன் வித் ஆட்டோ அப்ரூவ். ஸோ இப்போ இது அப்ளை ஆகும்போது பாத்தீங்கன்னா இங்க சில Terraform ரிலேட்டட் ஃபைல்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போதே Terraform ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கான்ஃபிகரேஷன் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு Terraform அப்ளை நீங்க பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போயிட்டு அந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி அதோட மெட்டா டேட்டா, லைக் நீங்க என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்களோ அதோட ஐடிஸ், அதோட நேம்ஸ், இந்த Terraform ஸ்டேட் ஃபைல் என்ன மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்னெல்லாம் ரிசோர்சஸ் நீங்க Terraform த்ரூ மெயின்டைன் பண்றீங்க அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ட்ராக் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த terraform.tf state அப்படின்ற ஒரு ஃபைல் உங்களுக்கு கிரியேட் பண்ணி லோக்கல்ல வச்சிருக்குது. ஸோ இந்த ஃபைலை நீங்க மேனுவலா கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு JSON ஃபார்மட் ஃபைல். இதை ஜென்ரலா நம்ம மேனுவலா நம்ம எடிட் பண்ணக்கூடாது, பிகாஸ் இது உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, ஏன்னா இதுதான் நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ரிசோர்ஸ் செக்ஷன்ல சில இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். என்னோட டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு சர்வர் கிரியேட் ஆகணும், அதோட AMI, அதோட இன்ஸ்டன்ஸ் டைப், சப்நெட் ஐடி, கீஸ் அண்ட் ஒரு EBS வால்யூம் வித் 10 GB, பப்ளிக் IP அட்ரஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். பட் டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது இன்ஸ்டன்ஸ் ஐடி ஜென்ரேட் ஆகும், ஒரு EBS வால்யூம் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கான ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு மெமரி தான் இந்த TF ஸ்டேட். அதுதான் நான் சொன்னேன் ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகே, எதுக்கு அப்படின்னா உங்களுடைய Terraform ட்ராக் பண்றதுக்காக என்னென்ன சேஞ்சஸ் எப்பப்ப நம்ம பண்றோம் அப்படின்றதுக்காக. ஓகே, சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம், அதோட ரிசோர்சஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த TF ஸ்டேட்ல இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா TF ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஃபைல் தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டேக்ஸ்ல நேம் server1.1 அப்படின்ற மாதிரி நான் சேவ் பண்றேன். தென் அகைன் நான் அப்ளை பண்றேன். ஸோ இது அப்ளை ஆகும்போதே நம்மளுடைய EC2ல ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணிடுங்க. நம்மளுடைய சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா server1 அப்படிங்கறதா இருக்கு. T2 மைக்ரோ கிரியேட் ஆயிருக்கு அண்ட் டேக்ஸ்லயும் ஸ்டில் server1 தான் இருக்கு, பிகாஸ் இன்னும் அப்ளை ஆகல. ஸோ இப்போ நம்மளுடைய சேஞ்சஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் ஆல்ரெடி இருக்குது டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, ஸோ அதனால மாடிஃபையிங் தான் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ எப்படி தெரியுது அப்படின்னா Terraform உங்களோட டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போயிட்டு அங்க இருக்கிற இன்ஸ்டன்ஸையும்
உங்களோட டிஎஃப் ஸ்டேட்ல இருக்கிற ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி அங்கே இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட் தென் மாடிஃபை பண்ணும். இஃப் இட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இது பேஸ்ட் ஆன் த ரிசோர்ஸோட ஸ்டேட்டை பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய கேஸில் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த சேஞ்சுக்காக மாடிஃபை பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் EC2ல போயிட்டு அகைன் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் 1.1 நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு, டேக்ஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு மைனர் சேஞ்ச் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Terraform TF ஸ்டேட் ஃபைல்னு ஒன்று இருக்கு, பிளஸ் TF state டாட் பேக்கப்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Terraform ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஆன் இட்ஸ் ஓன் இது வந்து கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா TF ஸ்டேட் அப்படின்றது கரண்ட் வெர்ஷன். இப்போ ரீசெண்டாக ஒரு அப்ளை பண்ணி நம்ம 2 times அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த TF ஸ்டேட்ல இருக்கும். அந்த அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்கேன் நடந்திருக்கும் இல்லையா பிட்வீன் யுவர் Terraform அண்ட் உங்கள் டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்கே வந்து நம்ம AWS. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த TF ஸ்டேட்ல தான் இருக்கும். இப்போ பேக்கப்ல என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் அப்ளை. ஓகே, ரீசெண்டாக பண்ண அப்ளைக்கு முன்னாடி ஒரு அப்ளை பண்ணோம் இல்லையா, அதோட பேக்கப் தான் இந்த TF ஸ்டேட்ல வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஃபைலுமே Terraformோட மெயின்டெனன்ஸ்க்காக Terraform கிரியேட் பண்ற ஃபைல்ஸ். இதை நம்ம எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த TF ஸ்டேட்ல ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஜஸ்ட் நான் குயிக்கா சர்வர் 1 அப்படின்னு நான் தேடுறேன். இங்க பாத்தீங்கன்னா இதோட டேக்ஸ் அண்ட் நேம்ஸ் பாருங்க, சர்வர் 1.1 அப்படின்னு இருக்கு. பிகாஸ் நான் அப்ளை பண்ணும்போது ரீசெண்டா அப்ளை பண்ண சேஞ்சஸ் தான் இங்க இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அப்படிதான் இருக்கு. இதே இது நீங்க பேக்கப் ஃபைல பாத்தீங்கன்னா சர்வர் 1 தான் இருக்கு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது நம்மளுடைய இந்த மேனேஜ்மெண்ட் இந்த ரிசோர்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது Terraform டாட் TF ஸ்டேட் ஃபைலில் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இந்த ஃபைலை எப்படி நம்ம பாதுகாக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டெவலப்பர் ஆர் ஒரு DevOps இன்ஜினியர், நான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நான் கோட் எழுதுறேன். இப்போ நான் மட்டும்தான் எழுதுறேன் அப்படின்றனால என்னோட லோக்கலில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு Terraform ஃபைல் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. நான் டெலீட் பண்ணுறேன். பட் இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுங்க, ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா Terraformோட ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளீனா இருக்கு. அப்போ இந்த Terraformல எந்த மெமரி இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. அப்போ Terraform என்ன பண்ணும் அப்படின்னா இங்க என்னோட லோக்கல்ல எந்த Terraform ஸ்டேட் ஃபைலும் இல்லை. ஸோ அதனால டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நான் எல்லா ரிசோர்ஸுமே நான் கிரியேட் பண்றேன் அப்படின்ட்டு நியூலி கிரியேட் ஆயிடும். இந்த ரிஸ்க் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு AWS VPC இல்ல கம்ப்ளீட்டா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆக்சிடென்ட்லி அந்த Terraform ஸ்டேட் ஃபைல் டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அகைன் ரன் பண்ணும்போது நியூலி எல்லா ரிசோர்ஸுமே கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருந்து அப்ளை பண்றேன். ஸோ நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் AWS EC2 மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதனால இப்போ பாத்தீங்கன்னா இது கிரியேட்டிங் தான் இருக்கு, மாடிஃபை ஆகல. ஸோ இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இம்பாக்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்க EC2ல போய் பாத்தீங்கன்னா 2 சர்வர் கிரியேட் ஆயிடுச்சு. பட் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் படி ஒரு சர்வர் தான் இருந்திருக்கணும். பட் Terraform ஸ்டேட் ஃபைல் ஆக்சிடென்டலி டெலிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் எக்ஸாம்பிள். ஸோ டெலிட் பண்ணி பார்க்கும்போது புதுசாக கிரியேட் ஆகுது. இது ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால தான் இந்த Terraform ஸ்டேட் ஃபைலை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். ஓகே, சரி, இப்போ நான் வந்து ஒரு டெவலப்பர் ஆர் DevOps இன்ஜினியர் அப்படின்றப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங்காக நான் நிறைய செட் ஆஃப் கோட்ஸ் நான் எழுதி அப்ளை பண்ணி என்னோட என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு Terraform ஸ்டேட் ஃபைல் என்கிட்ட இருக்கும், லோக்கல் ஃபோல்டர்ல இருக்கும். இப்போ நான் ஆக்சிடென்ட்ல டெலிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா ஒரு பேக்கப் எடுத்து வைக்கலாம், ஆர் ஒரு கிட் ரெபாசிட்டரி ரிமோட் ரெபாசிட்டரி வைக்கலாம், இல்ல S3 பக்கெட்ல வைக்கலாம். ஓகே, ஸோ எப்படி நம்ம பேக்கப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாய்ஸ். ஸோ அதனால பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். சரி, இதுவே மல்டிபிள் இன்ஜினியர்ஸ் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டீம்ல ஒரு 4 பேர் இருக்கும் அப்படின்னா 4 பேர் இப்போ இன்கேஸ் நான் வந்து ஒர்க் பண்ணி எல்லாமே முடிச்சு அப்ளை பண்ணிட்டேன், தென் நான் லீவ்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னொரு இன்ஜினியர் வந்து அது ஒர்க் பண்ணணும். அப்போ அவங்களுக்கும் அந்த கோட்ஸ் எல்லாமே இருக்கணும், பிளஸ் TF ஸ்டேட்டும் அவங்களுக்கும் இருக்கணும், ரைட்? ஸோ அப்போ அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கோட்ஸ் எல்லாமே ஒரு ரிமோட் ரெபாசிட்டரியில் நம்ம புஷ் பண்ணியிருப்போம். ஸோ தட் த அதர் இன்ஜினியர் புல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ TF ஸ்டேட் ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு ஒரு ரெபாசிட்டரியில் இருக்கும்.
யாருக்கு வேணுமோ அவங்க ஃபர்ஸ்ட் புல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது அட்வைசபிளான்னு கேட்டிங்கன்னா எஸ், அட்வைசபிள் தான். பட் என்ன ப்ராப்ளம் இங்கே வரும் அப்படின்னா, சைமல்டேனியஸாக என்னதான் கிட் ரெபாசிட்டரியில் இருந்தாலுமே நானும் புல் பண்ணுறேன், நீங்களும் புல் பண்ணுறீங்க, நம்ம 2 பேரோட லோக்கல் டைரக்டரியுமே அந்த TF ஸ்டேட் ஃபைல் இருக்கும். இப்போ யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறோமோ அவங்கள்ட்ட தான் ரீசன்ட் சேஞ்சஸ்க்கான TF ஸ்டேட் ஃபைல் இருக்கும். அப்போ அந்த பர்சன் அந்த ஃபைலை புஷ் பண்ணணும். ஸோ அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணாதான் அதர் இன்ஜினியர் ஓகே நியூ சேஞ்சஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க புல் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த கம்யூனிகேஷன் நடக்கல அப்படின்னா அந்த அதர் இன்ஜினியர் என்ன பண்ணுவார், பழைய சேஞ்சிலேயே அகைன் அப்ளை பண்ணுவார். ஸோ இங்கே ஒரு கான்ஃப்ளிக்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கலி நீங்கள் வைக்காம ஒரு ரிமோட்டில் பேக் எண்டை நம்ம இந்த ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் ஃபைலை மேனேஜ் பண்ணுறதுக்கான சில கமாண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஏன் அப்படின்னா TF ஸ்டேட் ஃபைல் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஃபைல் JSON ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, அண்ட் ஜஸ்ட் ஒரு ஈஸி டு ரிசோர்ஸ்க்காகவே ஆல்மோஸ்ட் ஒரு 100 லைன்ஸ் இருக்கு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரிசோர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபைலை நம்ம டச் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைல். ஸோ அப்போ எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி லிஸ்ட் பண்ணுறீங்க ஈஸிலி அப்படின்னா, ஸோ அதுக்கு டெராஃபார்மில் சில செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ டெராஃபார்ம் ஷோ. ஸோ இந்த டெராஃபார்ம் ஷோ என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இந்த டெராஃபார்ம் என்னெல்லாம் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுது அப்படின்றத இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணும். ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ரிசோர்ஸில் ஆக்சுவலாக ஒரு EC2க்கு நீங்கள் ரிசோர்ஸில் கொடுத்தது ஒரு 10 பேராமீட்டர்ஸ் தான் கொடுத்துருப்பீங்க. பட் அது டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எவ்வளோ பேராமீட்டர்ஸை மெயின்டைன் பண்ணணும் இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுக்கும். போய் ஸ்கேன் பண்ணி அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே எடுத்து கொடுக்கும். ஈவன் ஃபார் பப்ளிக் IP எல்லாமே இருக்கு பாருங்க, அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இது ஒரு ரிசோர்ஸ்க்கு. ஸோ இப்படி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் ஸ்டேட். ஸோ இதுதான் ஆக்சுவல் ஸ்டேட் கமாண்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ என்னெல்லாம் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன் ஷார்ட் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் AWS instance டாட் server 1. ஸோ இது ஏன் எப்படி கொடுக்குது அப்படின்னா அந்த ரிசோர்ஸோட நேம் அண்ட் ஐடி அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா AWS_instance டாட் server 1. உங்களுடைய ஆக்சுவல் சர்வர் நேம்லாம் கொடுக்காது. பிகாஸ் டெராஃபார்ம் ட்ராக் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் அது வச்சிருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு அங்கே கொடுக்குது. ஓகே, ஸோ இங்கே நிறைய ரிசோர்ஸ் இருக்குன்னா அது எல்லாமே ஸ்மார்ட்டாக இங்கே கொடுக்கும். ஸோ அப்போ AWS இன்ஸ்டன்ஸ் பேஸில் எவ்வளோ சர்வர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம், ரிலேட்டடாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் குயிக்காக பார்க்கலாம். இப்போ பர்டிகுலராக ஒரு ரிசோர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டெராஃபார்ம் ஷோ, பிகாஸ் நீங்கள் வெறும் டெராஃபார்ம் ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 10 ரிசோர்ஸ் இருக்குன்னா அந்த 10 ரிசோர்ஸையும் லிஸ்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 லைன்ஸ் இருக்குன்னா 1000 லைன்ஸையும் லிஸ்ட் பண்ணிடும். இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிசோர்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெராஃபார்ம் ஸ்டேட் ஷோ ரிசோர்ஸ் நேம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸோட இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ணும் உங்களுக்கு. இதில் இன்னும் சில கமாண்ட்ஸ் இருக்கு. டெராஃபார்ம் ஸ்டேட் ஹெல்ப்னு அடிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லிஸ்ட், மூவ், புல், புஷ், ரீப்ளேஸ் ப்ரொவைடர், RM, ஷோ. ஆக்சுவலி டெராஃபார்ம் ஸ்டேட் ரிலேட்டடாக நம்ம நிறைய டாஸ்க் நம்ம பண்ண போகிறது கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டேட் லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஷோ பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா புல், புஷ், ரீப்ளேஸ் ப்ரொவைடர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா மூவ் அண்ட் ரிமூவ். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். பட் இது ஜென்ரல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், வெரி ரேர் கேஸில் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, எந்தெந்த கேஸில் அப்படின்னா டெராஃபார்ம் ஸ்டேட் MV, தட் இஸ் மூவ். மூவ்னா ரீநேம். ஓகே, ஸோ லினக்ஸில் பார்த்தீங்கன்னா மூவ் கமாண்ட் எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீநேம் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு ரிசோர்ஸை ரீநேம் பண்ணுறதுக்காக தான் இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்வர் 1 ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா AWS instance server 1 இப்படி இருக்குது. இதை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு web 1 அப்படின்னு நான் ரீநேம் பண்ணிடுறேன். ஈஸிலி நான் ரீநேம் பண்ணிட்டேன், டெராஃபார்முக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணலை. ஓகே, இப்படி நான் ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ என்ன அசியூம் பண்ணணும் டெராஃபார்ம், இப்போ நான் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா டெராஃபார்ம் AWS instance டாட் web 1 அப்படின்னு ஒரு ரிசோர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா
அப்படின்றத TF ஸ்டேட்ல போய் பார்க்கும். அங்க terraform டாட் server 1 அப்படின்ற ஒரு ரிசோர்ஸ் தான் அது மெயின்டைன் பண்ணுது. ஓகே, ஸோ இங்க நான் terraform ஸ்டேட் லிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா AWS இன்ஸ்டன்ஸ் சர்வர் 1 தான் terraformக்கு நாலேஜ் இருக்கு. ஓகே, பட் நான் இங்க கோட்ல web 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். சரி, இப்போ நான் அப்ளை பண்றேன். இங்க என்ன சேஞ்ச் பண்ணுது பாருங்க. AWS இன்ஸ்டன்ஸ்ல சர்வர் 1 அப்படிங்கிறது டிஸ்ட்ராயிங் பண்ணுது, வெப் 1 அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுது. ரீசன் என்ன, நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல ஒரே ஒரு ரிசோர்ஸ் செக்ஷன் தான் இருக்கு. அதுல வெப் 1க்கான ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு, சர்வர் 1 இல்ல. விச் மீன்ஸ் நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு அதுவும் டிஸ்ட்ராய் பண்ணுது. பட் வெப் 1க்கு நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம், அதனால அது கிரியேட் பண்ணுது. ஏன் அப்படின்னா இந்த அப்ளைக்கு முன்னாடி terraform ஸ்டேட்ல இருந்த இன்ஃபர்மேஷன் AWS அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் சர்வர் 1 அப்படின்ற ரிசோர்ஸ்க்கான டெஃபனிஷன் தான் இது. ஸோ அது இல்லை அப்படின்றனால அதை டெலீட் பண்ணிக்கிட்டு இதுதான் நியூ இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு நியூலி கிரியேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் என்னோட EC2ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, இதுல ஒரு சர்வர் 1.1 டெலீட் பண்ணிடுச்சு. ஸோ அது நம்மளுடைய ஆக்சுவல் சர்வர் 1. இங்க வெப் 1 அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுதான் நியூலி இப்போ இனிஷியலைஸ் ஆகிட்டு இருக்க இந்த சர்வர். ஓகே, ஏன் இந்த சர்வர் 1.1 காட்டுது அப்படின்னா நான் டேக்ஸ் நேம்ஸ்ல சேஞ்ச் பண்ணல, அதனால தான். ஓகே, பட் த பாயிண்ட் இஸ் டெராஃபார்முக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் அது பண்ணும். ஆல்ரெடி ஒரு TF ஸ்டேட் ஃபைலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு சர்வர் 1க்குன்ட்டு. பட் நம்ம என்ன பண்றோம், அதை டைரக்டா அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம டைரக்டா இங்க இருக்கிற இந்த ஐடியை ஈஸியா சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், இது வந்து எப்பவுமே நம்மளோட சர்வர் நேம் கிடையாது, இது வந்து டெராஃபார்மோட ஐடி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஐடி. ஓகே, சரி, இதை வந்து இப்போ அடுத்து சேஞ்ச் பண்ணலாம். இதை நான் வெப் 2 மாற்றணும். ஓகே, இதை நான் வெப் 2 மாற்றணும். பட் எப்படி மாற்றணும் அப்படின்னா, இங்கே டைரக்டாக நீங்கள் வந்து வெப் 2 மாற்றாதீங்க. ஃபர்ஸ்ட் டெராஃபார்முக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு தான் அந்த MV கமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெராஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறது AWS அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் டாட் வெப் 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வெப் 1 வெப் 2 சேஞ்ச் பண்றேன். சர்வர்லையும் சர்வர் 2 வெப் 2 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன ரிசோர்ஸை சேஞ்ச் பண்ணீங்களோ அதெல்லாம் டெராஃபார்ம் நாலேஜுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ அதுக்கு டெராஃபார்ம் ஸ்டேட் MV சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அந்த மாதிரி. ஓகே, சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெப் 1, தென் டெஸ்டினேஷன் நியூலி சேஞ்ச் என்ன பண்ணிருக்கோம்னா 2. ஸோ மூவ் வெப் 1 டு வெப் 2 சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ நீங்கள் டெராஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட் போட்டு பாருங்க, AWS இன்ஸ்டன்ஸ் டாட் வெப் 2 அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்னோட EC2ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ரன்னிங் சர்வர்ஸ் இருக்கு. நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிற சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா வெப் 2 சேஞ்ச் ஆகும். பிகாஸ் நம்ம டேக்ஸையும் நம்ம வெப் 2 சேஞ்ச் பண்ணிட்டோம், நியூலி கிரியேட் ஆகாது. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரிசோர்ஸோட இன்ஸ்டன்ஸ் ஐடி வேணும் அப்படின்னா டெராஃபார்ம் ஸ்டேட் ஷோ அந்த ரிசோர்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் ஐடி எல்லாமே இருக்கும். ஓகே, இது ஐடி B9. ஸோ B9 இந்த இன்ஸ்டன்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் இப்போ டிஸ்ட்ராய் ஆயிட்டு கிரியேட் ஆகக்கூடாது. பிகாஸ் நம்ம டெராஃபார்முக்கு மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெப் 2 ரீஃப்ரெஷிங் தான் வருது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கும், விச் மீன்ஸ் மாடிஃபை பண்ணிக்கும்.
மாடிஃபைங் பிகாஸ் நம்ம இங்கே சர்வர் நேமை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ மாடிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த B9 இன்ஸ்டன்ஸை பாருங்கள். B9 இன்ஸ்டன்ஸ் Web2 அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ளஸ் நமக்கு எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் டெலீட் ஆகலை, நியூலி கிரியேட் ஆகலை. ஓகே, ஸோ இதுதான் அந்த Terraform ஸ்டேட் மூவ் கமாண்டோட ஃபீச்சர். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் நேம் ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க, டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் நேம் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சி டக்குன்னு மாற்றிடாதீங்க. அப்படி மாற்றுறீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி Terraformக்கு மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் Terraform ஸ்டேட் RM கமாண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த RM கமாண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, Terraformலேருந்து இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸோட ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணிவிடு, ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்னு நம்மளே பர்பஸாக சொல்கிறது. அப்படின்னா இது டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்தாலும் Terraform த்ரூ மேனேஜ் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது. இட் இஸ் நாட் மேனேஜ் பை Terraform. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Terraform RM யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரிசோர்ஸோட நேமை நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா Terraformலேருந்து பிரேக் பண்ணிவிட்டு உங்களுடைய டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிஸ்ட்ராய்லாம் பண்ணாது, பட் அது அப்படியே தான் இருக்கும், ஐடியலாக இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அவுட் ஆஃப் Terraform மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த RM கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சக்ஸஸ்ஃபுல்லி ரிமூவ் ஒன் ரிசோர்ஸ் இன்ஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் டார்கெட் இன்ஃப்ராவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராயெல்லாம் ஆயிருக்காது. Web2 பாருங்க, இப்போ இட் இஸ் நாட் மேனேஜ் பை Terraform. இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் நம்ம வந்து ரிமூவ் யூஸ் பண்ணுறோம். சரி, நான் டைரெக்டாக அந்த ரிசோர்ஸ் செக்ஷனை டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் எஸ், நீங்கள் டெலீட் பண்ணலாம். டெலீட் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணால் என்ன நடக்கும், இந்த இன்ஸ்டன்ஸு டிஸ்ட்ராய் ஆகிடும். உங்களுக்கு டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ரிசோர்ஸ் செக்ஷனை டெலீட் பண்ணி அப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, அவுட் ஆஃப் Terraform மேனேஜ்மெண்ட் வேணும்னா இந்த ரிமூவ் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் Terraform ஸ்டேட் ஃபைல் ரிலேட்டட் கமாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் Terraform ஸ்டேட் ஃபைலை எப்படி சேஃபாக நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிட் ரெபாசிட்டரியில் வைக்கலாம். பட் ஸ்டில் அங்கே கான்ஃப்ளிக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு EC2 ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் டெர்மினேட் பண்ணிடுறேன். ஓகே, எப்படி நம்ம ப்ரொவைடர் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு பேக்கெண்டுக்கான ஒரு செக்ஷன் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பேக்கெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னுடைய Terraform ஸ்டேட் ஃபைலை நான் எங்கே சேவ் பண்ணணும், ரிமோட் பேக்கெண்டில் அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜென்ரலாக எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுவோம்னா அந்த டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம AWS யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நான் AWSல S3 யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ S3 ஏன் யூஸ் பண்ணுறேன்னா S3 ஈஸிலி அக்சசிபிள். அதே மாதிரி இன்கேஸ் எனக்கு டவுன்லோட் பண்ணணும் ஈஸியாக அப்படின்னா ஈஸியாக நான் ப்ரௌசர் த்ரூவே அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வேறு ஏதாவது பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறனால தான் S3 யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் என்னுடைய ஸ்டேட் ஃபைலை நான் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து இந்த ப்ரொவைடர் செக்ஷன்லேயே மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா main.tf இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ்லேயே மென்ஷன் பண்ணலாம், இல்லை ஒரு நியூ ஃபைல் remote.tf அப்படின்ற மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நான் backend.tf அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதில் என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்னா Terraform செக்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்கெண்ட் மென்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு பேக்கெண்டு நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஸ்மார்ட்டாக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே காட்டுது. ஓகே, ஸோ பேக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நோ Terraform இவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. நம்ம AWSல S3 யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் S3 செலக்ட் பண்ணுறேன். ஸோ S3 நம்ம செலக்ட் பண்ணும்போது ஓகே, ஸோ S3 நம்ம செலக்ட் பண்ணுறோம். S3 கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு S3 பக்கெட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, DevOps ரிலேட்டடாக வச்சிருக்கலாம், இல்லை Terraform இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைல்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு S3 பக்கெட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த S3 பக்கெட் நேமை நம்ம இங்கே ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்னுடைய AWSல குமார் 0710 இந்த மாதிரி ஒரு S3 பக்கெட் இருக்குது. ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பக்கெட் ஈக்குவல் டு வித்தின்
கோட்ல நம்ம பக்கெட் நேமை யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் தெரியல அப்படின்னா சிம்பிளா கூகுளில் போயிட்டு Terraform backend S3. ஸோ இது யூஸ் பண்ணாலே உங்களுக்கு HashiCorpலேருந்து அந்த லிங்க்ஸ் வரும். ஸோ இது ஓப்பன் பண்ணுங்க. இங்கே சிம்பிளாக உங்களுக்கு அந்த செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பக்கெட் நேம் ஓகே. ஸோ இந்த கீ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டைரக்டரி. இந்த பக்கெட்டுக்குள்ள எந்தெந்த டைரக்டரியில் நம்ம இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணணும்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த S3 பக்கெட்டுக்குள்ள ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பேக்கெண்ட்லேயே terraform.tf state இந்த மாதிரி ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். எனி நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி அது ரீநேம் ஆகிடும். ஸோ இங்கே உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இல்லை ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டுக்காக பண்ணுறீங்கன்னா அந்த கிளைண்ட் டைரக்டரி இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். ஓகே, ஸோ நாங்கள் Terraform demo அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இந்த பக்கெட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி இந்த ஃபைலை சேவ் பண்ணிடும். ஓகே, தென் ரீஜன் US East 1 இதுதான் என்னோட ரீஜனும். ஸோ அதனால் நான் அதை அப்படி விட்டுடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிமோட் பேக்கெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த பேக்கெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம Terraform init நம்ம பண்ணணும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த பேக்கெண்டுக்கு தேவையான மாடியூல்ஸை அது டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது இல்லைன்றனால இந்த இஷ்யூ வருது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பேக்கெண்ட் எல்லா பிளானையுமே நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிட்டு தென் ரிசோர்ஸ் கான்ஃபிகரேஷனுக்கு நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் த பேக்கெண்ட் அப்படின்ற மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக தான் அந்த இஷ்யூ வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அகைன் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ மற்ற ஃபைல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட main.tfல ஒரு ரிசோர்ஸ் செக்ஷன் மட்டும் தான் இருக்கு AWS EC2க்காக. ஓகே, இப்போ ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம எல்லாமே டெர்மினேட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதனால ரிசோர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ மெயினாக நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் ஃபைல் எங்கே மெயின்டைன் ஆகுது அப்படின்றது. ஸோ நம்ம ரிமோட் பேக்கெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த பக்கெட்டில் நான் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே Terraform demoன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா Terraform ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. சரி, இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ என்னுடைய லோக்கல்லையும் இந்த Terraform ஸ்டேட் ஃபைல் இருக்கு, என்னுடைய ரிமோட்லையும் Terraform ஸ்டேட் ஃபைல் இருக்கு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக ஒரு தடவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நம்ம இந்த லோக்கலாக இருக்கிற இந்த TF ஸ்டைலை டெலீட் பண்ண போகிறோம். மேக் ஷுவர் உங்களோட ரிமோட் பேக்கெண்டில் இந்த TF ஸ்டேட் ஃபைல் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், இல்லாட்டா பண்ணக்கூடாது. ஓகே, என்னோட EC2ல பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து சிங்கிள் ரிசோர்ஸ், பட் இன் ரியல் டைம்ல நிறைய ரிசோர்ஸ் இருக்கலாம். ஓகே, வேற வேற சர்வீசஸ் வேற வேற ரிசோர்ஸ் இருக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த Terraform ஸ்டேட் ஃபைல் எல்லாமே நான் டெலிட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் டைரக்டரியில் ஆக்சிடென்டலி நான் டெலிட் பண்ணிட்டேன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைரக்டரியில் TF ஸ்டேட் ஃபைலே இல்லை. இப்போ நம்ம அகெயின் அப்ளை பண்ணுவோம். ஒரு TF ஸ்டேட் ஃபைல் இல்லைன்னா அது எந்த அளவுக்கு ஒரு டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, அதுதான் உங்களுடைய ஹார்ட் ஆஃப் யுவர் Terraform. ஓகே, உங்களுடைய டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ப்ளூ பிரிண்ட். சரி, இப்போ உங்களுடைய Terraform ஸ்டேட் ஃபைல் இல்லாட்டாலுமே எனக்கு நோ சேஞ்சஸ் தான் வருது, ரீஃப்ரெஷிங் தான் நடக்குது, நியூலி கிரியேட் ஆகல. விச் மீன்ஸ் இது கரெக்டாக நம்மளோட ரிமோட் பேக்கெண்ட் S3லேருந்து தான் அதோட இன்ஃபர்மேஷன்லாம் ட்ராக் பண்ணுது. ஸோ லோக்கலி நம்ம ஒரு TF ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் யூசர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, பட் அதையும் நம்ம பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ எப்படி பார்த்தாலுமே இதே நிறைய இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரியில் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கிட் ரெபாசிட்டரி மாதிரி யூஸ் பண்ணுறோம். பட் ஸ்டில் அதுலேயும் சென்ட்ரலைஸ்டாக என்ன பெட்டராக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரிமோட் பேக்கெண்ட்ஸ். ஸோ அதனால தான் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங்லையும் இந்த மாதிரி ரிமோட் பேக்கெண்டை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ Terraform ஸ்டேட் ஃபைல் தான் உங்களுடைய ஹார்ட் ஆஃப் யுவர் Terraform ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அவ்வளோ ஈஸியாக இதை எடுத்துக்காதீங்க.
ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைல். ஸோ கண்டிப்பாக Terraform ஸ்டேட் ஃபைலை பற்றி நல்ல ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த டாப்பிக்கில் நம்ம Terraform ஒர்க் ஸ்பேஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டில் தென் கீப் ப்ராக்டிசிங், ஹேவ் ஃபன். How did you feel? Is it helpful? Appreciate our efforts in the comment section below. Hit like button, share with your friends about us, subscribe our channel to get further updates. Stay connected with us on social networking sites. For more free tutorials, visit our website www.lanetiguide.net.